ஹலோ கேகே இன்ஃபோடெக்னாலஜி வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகிறோம். நேற்று நடந்த மேட்ச் 51வது மேட்ச். கேகேஆருக்கும் மும்பைக்கும் மேட்ச் நடந்தது. மும்பை மேட்ச் டாஸ் வின் பண்ணாங்க. சூஸ் டு பவுலிங் செலக்ட் பண்ணாங்க. கேகேஆர் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பேட்டிங் பார்த்தீங்கன்னா கேகேஆர் சால்ட் சரியாகவே ஆடல. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுனில் நாராயணும் எப்போவுமே சால்ட்டும் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நேற்று கேகேஆர் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஓப்பனிங் ஸ்மெல் நல்லா இல்லை. பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணல. பார்த்தீங்கன்னா சால்ட் 5 ரன் 3 பாலுக்கு அவுட் ஆகிட்டார். ஒரே ஒரு பவுண்டரி தான் அடித்தார். சுனில் நாராயணன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனால் தான் சொல்லணும். 8 பால் 8 ரன் தான் எடுத்தார். ஹார்திக் பாண்டியா பாலில் க்ளீன் போல்டு ஆகிட்டு போயிட்டார். ரகுவன்சியும் பார்த்தீங்கன்னா 13 ரன்னு 6 பால் 13 ரன் எடுத்தாலும் விக்கெட் நின்று ஆடல. ஷ்ரேயாஸ் ஐயரும் எப்போவுமே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். ஷ்ரேயாஸ் ஐயர் 6 ரன் தான் எடுத்தார். அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நாக் தான் சொல்லணும். ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்தார். ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக லாஸ்ட் வரைக்கும் இருந்து டீமுக்காக நல்லா ஒரு போராடி ஒரு ஸ்கோர் எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் ஃபைட்டிங் ஸ்கோர் எடுத்துகிட்டு வரதுக்கு நேற்று அவரோட ஆட்டம் ஒரு நல்ல ஒரு பங்களிப்பாக இருந்தது. 70 ரன் எடுத்தார். 53 பாலில் 6 4 3 6 அடித்தார். ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் தான்லாம். ஒரு 134.62 ஒரு ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருந்தது. அவர் கூட ஆனால் ஆர்பி சிங் 9 தான் எடுத்தார் 8 பாலில். மனேஷ் பாண்டியே ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. வெங்கடேஷ் ஐயரும் மனேஷ் பாண்டியே ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டு கேகேஆர் ஒரு டீசென்ட் ஸ்கோர் அளவுக்கு ஒரு 42. மனேஷ் பாண்டி 42 ரன் 32 பாலில் அடித்தார். 2 6 2 4 அவரில் கவுண்ட் ஆகும். ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிடுச்சு. ஒரு டீசெண்டான ஸ்கோருக்கு இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் ஒரு நல்ல யூஸ் ஆகிடுச்சு. ரசல் எப்போவுமே அடிப்பார். ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் அடிப்பார். ஒரு நல்ல ஹிட்டரும். ஆனால் நேற்று பாருங்கள் அவர் ரன் அவுட் ஆக்கி விட்டு போயிட்டாங்க. அதனால் அவர் கடைசி வரைக்கும் ஆடல. இல்லைன்னா இன்னும் ஒரு கேகேஆர் ஸ்கோர் இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு 180 175 வரைக்கும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்சிங் சரியாக ஆடல. 2 தான். மிக்கல் ஸ்டெச் 2 0 தான் எடுத்தார். அதுக்கப்புறம் அவங்க பேட்டிங்கில் அவர் பாட்டம் பிளேயர் சொல்கிற மாதிரி இல்லைங்க. மும்பையை பொறுத்த வரைக்கும் ஜேஸ் பும்ரா ஒரு நல்ல போட்டார். 3 விக்கெட் எடுத்தார். திஷரா ஒரு 3 விக்கெட் எடுத்தார். இருந்தாலும் ரன் அதிகமாக கொடுத்தாரு. 42 ரன் கொடுத்துருக்காரு. பும்ரா நைஸ் ஸ்பெல்னு சொல்லணும். 3.5 ஓவர் 5 பால்லே 18 ரன் தான் கொடுத்தாரு. ஒரு 3 விக்கெட் எடுத்தாருங்க. அவரோட ரன் ரேட் நேற்று பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ரன் ரேட் 4.70 தான். ஒரு நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். மும்பை இந்தியன்ஸ்க்கு பும்ரா எப்போவுமே ஒரு ஸ்டார் பிளேயராக இருக்கார். ஹார்திக் பாண்டியா 2 விக்கெட் எடுத்தார். 4 ஓவர் இருந்தாலும் அவரும் வாரி வழங்கிட்டார். 44 ரன்னு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் டார்கெட் உங்களுக்கு 169 170 இந்த டார்கெட் கொஞ்சம் சேசபிள் தான். இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனால் தான் சொல்லணும். இஷான் கிஷனும் ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும். மும்பைக்கு ஒரு லோ ஸ்கோர் தான். இதை சேசிங் பண்ணுறது அந்த அளவுக்கு டஃப்பான ஸ்கோர் கிடையாது. ஈஸியாக ரன்னு எடுத்துருக்கலாம். இருந்தாலும் இஷான் கிஷன் ஒரு 13 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டார். ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 11 ரன் 12 பால்லேயே அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் யாருமே சொல்கிற மாதிரி ஆடவே இல்லை. யாதவ் பார்த்தீங்கன்னா 56 ரன் 35 பால். திலக் வர்மா கொஞ்சம் ஒரு 4 ரன் எடுத்தார். திலக் வர்மா தான் ஒரு ஸ்டார் பிளேயராக இருந்தார் மும்பைக்கு. இருந்தாலும் நேற்று மேட்ச்சில் அவர் சரியாக ஆடல. சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு 56 ரன் 35 பாலில் அவர் கடைசி வரைக்கும் தான் வின் பண்ண ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அவர் கடைசி 7வது விக்கெட் வரைக்கும் ஆடினார். அவர் கூட துணையாக நின்று ஆடுறதுக்கு எந்த பிளேயரும் இல்லாத காரணத்தில் அவர் எல்லா பாலுமே அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். இருந்தாலும் ட்ரை பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்க ட்ரை பண்ணார். காட்டன் போல்டுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டார். அவர் ஒரு நல்ல ஒரு 6 4 2 6 ஒரு நல்ல ஸ்கோராக இருந்தது. ஹார்திக் பாண்டியா எப்போயுமே ஒரு பொறுப்பாக ஆடவே இல்லைங்கன்னு தான் சொல்லணும். ஒரு கேப்டன்னாக்கு ஹார்திக் பாண்டியா ஒரு 3 பால் ஆடி 1 ரன் தான் எடுத்தார். அவர் கொஞ்சம் கடைசி வரைக்கும் சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்திருந்தால் மேட்ச் வின் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும். டின் டேவிட் தாங்க இது கடைசி ஒரு சான்ஸ் இருந்தது. டின் டேவிட் ஒரு நல்ல ஒரு 20 பால் 24 ரன் கொடுத்தாரு. கடைசி வரைக்கும் டின் டேவிட் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஆடி இருந்தால் மும்பை வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்.
இருந்தாலும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து சாவ்லா 0 ரன், அதுக்கப்புறம் பும்ரா 1 ரன். பாட்டம் டவுனர் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு நல்ல பிளேயர் இல்லைன்னு தான் சொல்கிறோம். ஆல்ரவுண்டர் யாருமே கிடையாது. மும்பையை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் தான் நல்லா ஆடுவாங்க. பாட்டம் லெவலில் வந்து ஆல்ரவுண்டர் ஒரு டீமாக இல்லை. பார்த்தீங்கன்னா 145க்கு 10 விக்கெட்டு, 18.5 ஓவருக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இன்னொரு மும்பை பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்க்கு வந்து குவாலிஃபை ஆகாத டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு இந்த கேமை விட்டு வெளியே போகிறாங்க. இது வரைக்கும் மும்பை ஒரு ஸ்டார் பிளேயரை வந்து ஒரு 5 தடவை கப் அடித்த மும்பை டீமு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபே போடாது அவங்க ரசிகர்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்குது. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா நல்லா கேப்டன்ஷிப் பண்ணுவார். ரோஹித் சர்மா கேப்டன் அப்போல தான் ஹார்திக் பாண்டியா கேப்டன் போட்டு ஒரு பிளானிங் இல்லை, ஒரு நல்ல டிசிஷன் இல்லை, ஒரு ராங் டிசிஷன், ஒரு நல்ல ஒரு டீம் செட்டப் இல்லை, ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி இல்லைன்னு தான் சொல்லலாம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னாலுமே பார்த்தீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் அவர் ஆட ட்ரை பண்ணல. 20 ஓவர் வரைக்கும் ஆட ட்ரை பண்ணியிருந்தா அவருக்கு வந்து நல்லா மும்பை வின் பண்ண அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணதுங்க. ஒரு கேப்டன்னா ஒரு கேப்டன் நாக்க ஆடணும், அவர் ஆடலான்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் கேகேஆர் வந்து மேட்ச் பாயிண்ட் வின் பண்ணி 12 பாயிண்ட் எடுத்து டேபிள்ஸில் வந்து செகண்டில் போயிருக்காங்க. இனிமேல் ஒரு அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும்னா மோர் அப்டேட் ஃபார் வாட்ச் கேகே இன்ஃபோடெக் சேனல் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ரமேஷ். தேங்க்யூ வெரி மச்.